பருப்பு கொள்முதல் முறைகேடு தொடர்பான அவதூறு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு டெண்டர் முறைகேடுகளால் 730 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து அவர் மீது உணவு வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். செவ்வாயன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி ஆதிநாதன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் ஆஜரானார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அதிகமாக ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நிலையிலே அதிக டெண்டர் கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையிலே அரசுக்கு இதன் மூலம் 730 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இழப்பு ஏற்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என் பேரிலே உணவு அமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் இது அவதூறு என்று வழக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த அவதூறு வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதுபோன்று பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நான் தீர்வு பெற இருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார்.